السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: المهاجر من هجر ما نهى الله عنه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் सईदुल अंबिया सरकार दो जहां शफीउल मुज़निबीन முஹம்மதின் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் ஹஸரத் அவர்களே, எனக்கு முன்னாலே உரைகள் ஆற்றி அமர்ந்திருக்கிற ஆலிம் பெருந்தகைகளே, ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, தொலபாக்களே, பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் 1448 ஹிஜ்ரி ஆண்டு தொடங்க இருக்கிற நிலையில் 1447 ஆண்டின் கடைசி விளிம்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகின்ற ஆண்டை பற்றியும் கடந்து போன ஆண்டை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரத்தின் வழியாக இந்த பாடங்களை நாம் படிக்க வேண்டும். ஹிஜ்ரத் என்பது வெறுத்து ஒதுக்குவது என்ற அர்த்தத்தை அரபியில் கொடுக்கப்படுகிறது. வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்று அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். சிலை வணக்கத்தை, பெரும் பாவங்களை விட்டுவிடுங்கள். உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல் கேளாத பெண்ணாக இருந்தால் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையிலே அந்த பெண்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெறுத்து ஒதுக்குவது என்ற அர்த்தத்தை இது தருகிறது. ஆனால் இதே வார்த்தையில் ஒரு அலிஃபு அதிகமாக வந்துவிட்டால், ஹஜர என்பதை ஹாஜர என்று சொல்லிவிட்டால் அதிலே இன்னொரு அர்த்தம் சேர்ந்து கிடைக்கிறது. ஒரு பொருளை இழந்துவிட்டு, ஒரு பொருளை விட்டுவிட்டு, வெறுத்துவிட்டு வேறொன்றின் பக்கம் அவன் இடம் பெயர்வது, புலன் பெயர்வது, இதற்கு ஹாஜர என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகளில் எல்லாம் வமன் யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ் வல்லதீன ஹாஜரு மின் பஅதி மா ஸுலிமு, நான் இப்போது வாசித்த ஆயத்து. அநியாயங்கள் செய்யப்பட்டு, அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அப்பாவிகளாக இருக்கின்ற அந்த மக்கள்
அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய நாட்டை இழந்து, தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, தன்னுடைய மனைவி மக்களை விட்டுவிட்டு, தன்னுடைய எல்லா சுகங்களையும் உறவுகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி புலம்பெயர்ந்து வேறொரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அல்லாஹ்வுக்காக வேண்டி இத்தனையையும் இழக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற, அல்லாஹ் தருகின்ற வெகுமதி உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த இடத்தை தருகிறான். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹைருல் அமாகினி வ உம்தத்துல் புயூத், சிறந்த இடத்தை, சிறந்த இல்லங்களை அல்லாஹ் அவர்களுக்கு துன்யாவிலே தருவான். ஆகிரத்திலே தருகின்ற வெகுமதி இதைவிட அதிகமான ஒன்று. இதற்குத்தான் ஹிஜ்ரத் என்ற வார்த்தையை சொல்லுகின்றோம். ஆக ஹாஜர என்ற வார்த்தை ஒரு நாட்டை விட்டு, ஒரு இடத்தை விட்டு, ஒதுக்கிவிட்டு, எல்லா சுகங்களையும் இழந்து விட்டு அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி புலம்பெயர்ந்து நாடு விட்டு நாடு கடக்கின்றவர்கள் முஹாஜிர்கள். அவ்வளவு மன் ஹாஜர ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. என்றாலும் கூட அதற்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் கூட ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். தாங்கள் பணிபுரிகின்ற, சேவை ஆற்றுகின்ற இடத்திலே இருக்க முடியாமல் போனால் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். நபிமார்களும் சரி, நல்லவர்களும் சரி. அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லப்படுகிற குகைவாசிகள், அவர்கள் தங்களுடைய தீனின்படி வாழ முடியாது என்கிற நிலை ஏற்பட்ட போது அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அவர்களுக்கு ஒரு குகையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்ற வரலாற்றை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் செய்தது ஹிஜ்ரத் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்தார்களே, அதற்கு பெயரும் ஹிஜ்ரத் தான். இதே போன்று பல நபிமார்கள், பல வலிமார்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வால் நமக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அந்த நம்முடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கன்ஆனிலிருந்து, ஈராக்கிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஷாம் வழியாக மக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள். இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த செயலை அல்லாஹ் கண்ணியத்தோடு நினைத்து பார்க்கிறான். அவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹ் தந்தான். அந்த ஹிஜ்ரத்தினுடைய வழித்தடத்திலே தான் அங்கே இருக்கின்ற அரசன் அவர்களுடைய மனைவியான சாரா அம்மாவை பிடித்து வைத்து, பேரழகு படைத்தவளாக இருக்கிறாளே, இவளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவளை தனிமையாக கொண்டு போனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க ஓரமா உட்காருங்க என்று சொல்லிவிட்டு இவர்களை தனிமையிலே கொண்டு போனான். கை வைக்க முயற்சித்தான், கையை நீட்டினான், மயங்கி விழுந்தான். எழுந்தான், மீண்டும் முயற்சித்தான், கையை நீட்டினான், மயங்கி விழுந்தான், மேலும் எழுந்தான். மூன்றாவது முறை கையை நீட்டினான், கெடுப்பதற்காக வேண்டி, அவளை அனுபவிப்பதற்காக வேண்டி கையை நீட்டினான். மயங்கி விழுந்ததற்கு பிறகு எழுந்து நின்று சிந்திக்கிறான், இனி இவர்களை கை வைக்க கூடாது, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று புரிகிறது. எனவே இவர்கள் கூட வந்த யார் என்பதை புரிந்து அவளை அழைத்து வர சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தி, நான் இப்படி ஒரு தீய எண்ணத்திலே உங்களுடைய மனைவியை கை நீட்டினேன், நீங்கள் சகோதரி என்று சொன்னீர்கள், ஆனால் நான் புரிந்து கொண்டு அவளை அனுபவிக்க நினைத்தேன், ஏதோ ஒரு சக்தி என்னை தடுக்கிறது, நான் புரிந்து கொண்டேன், உங்களிடத்திலே ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சாராவையும் கொடுத்து
கூட பணிப்பெண்ணாக ஒரு ஹாஜரா என்ற ஒரு பெண்ணையும் கொடுத்து வழியனுப்பி வைத்தான் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வழித்தடங்களில் ஏற்பட்ட எல்லா இடர்களையும் தவிடுபொடியாக ஆக்கினான் என்பது வரலாற்றினுடைய சுருக்கம். அங்கிருந்து புறப்பட்டு ஷாம் என்று சொன்னால் சிரியா என்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற சிரியா அல்ல, இன்றைக்கு இருக்கின்ற சிரியா, லெபனான், பலஸ்தீன், இவைகள் ஜோர்டான், இந்த நாடுகளையும் உள்ளடக்கியதான் அன்றைக்கு இருந்த ஷாம் நாடு என்பது. அந்த ஷாம் நாட்டுக்கு வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே சேவகம் செய்வதற்காக வேண்டி விட்டுவிட்டு தங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு ஹாஜரா அம்மையாரோடு மக்காவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். மக்காவிலே சென்று அவர்களை இருக்க வைத்துவிட்டு ஒரு கையிலே இருந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு அங்கிருந்து போனார்கள். ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم. விளைச்சல் இல்லாத ஒரு பூமியில், பசுமை இல்லாத தண்ணீர் கிடைக்காத ஒரு பூமியில், விவசாயத்திற்கு உகந்த பூமி இல்லாத மலைப்பாங்கான இடத்தில் என்னுடைய மனைவி மக்களை விட்டு செல்லுகின்றேன். யா அல்லாஹ், எதற்காக வேண்டி? மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே குடியமர்த்தினால் அவர்கள் ஒழுங்காக தொழுகுவார்கள் என்பதற்காக வேண்டி நான் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே குடியமர்த்தி விட்டு உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்லுகின்றேன் என்று புறப்பட்டார்கள். அவருடைய ஹிஜ்ரத்து பயணம் ஓயவில்லை, தொடர்ந்து பயணம் போய்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தான். நம்ரூதை எதிர்கொண்டார்கள், அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தான். நரக நெருப்பிலே போட்டால் அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தான். இந்த ஹிஜ்ரத்தினுடைய பலனாக அவர்களுடைய குடும்பத்திலே பல நூற்றுக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். ஒரு பரக்கத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு பாடமாக தருகிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்வது என்பது முஹர்ரமில் இருந்து தொடங்கியது. ரபியுல் அவ்வலிலே அது முடிவடைகிறது. ஒரு சொல்படி ரபியுல் அவ்வலின் தொடக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கால் பதித்தார்கள் என்று லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. தக்வாவின் அடிப்படையிலே கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் குபா என்பது முதல் நாள் என்று சொல்லப்படுகிறது. முதல் நாள் என்பது எது? ரபியுல் அவ்வல் முதல் நாளா அல்லது முஹர்ரம் முதல் நாளா என்ற கருத்து வேறுபாட்டுக்கு இடையில் ரபியுல் அவ்வல் முதல் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பாலானவருடைய கருத்துப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லைக்கு வந்தார்கள். ஆனால் மதீனாவின் முற்பகுதியிலே கால் எடுத்து வைக்கின்ற போது ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை என்று அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அங்கே ஒரு மஸ்ஜித் நிறுவப்படுகிறது. அதற்கு பின்னாலே தான் அவர்கள் குடியமர்த்தப்படுகின்றார்கள். மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டை இழந்து போயிருக்கிறார்கள். முஹாஜிர் சாமிகள் சொத்து சுகங்களை இழந்து விட்டார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருந்தவர்கள் கூட அனைத்தையும் துறந்து விட்டு துணிமணி இல்லாமல், உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், உறவுகளை துறந்து, ஊரை துறந்து, பிறந்த பொன்னான பூமி, உலகத்திலேயே மிக சிறந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற மக்கமா நகரத்தை விட்டு புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு சென்றார்கள். சோகத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஈமானிய பலம், அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்தது. மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு துஆ செய்தார்கள் மதீனாவுக்காக வேண்டி. யா அல்லாஹ், இந்த மதீனாவாசிகளுக்கு பரக்கத்தை தருவாயா. எப்படியெல்லாமோ இருந்த யஸ்ரிப் என்ற இடம் பரக்கத்து பொருந்திய இடமாக மாறியது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனா, அல்லாஹும்ம
யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இவருடைய அளவை, இவர்களுடைய நிறுவை, இவருடைய பொருள்கள் அனைத்திலையும் பரக்கத்து செய்வாயாக. இந்த பூமியில இருக்கின்ற மண்ணுக்கு துருபத்து அருளினா, ஷிஃபா உமர்லினா, பிரீகத்தி பாலினா, எங்களில் ஒருவருடைய உமிழ்நீருடன் கலந்து இந்த மதீனாவுடைய மண்ணில் சேர்ந்தால் அது நோய்களுக்கு நிவாரணமாக ஆகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அந்த மண் நோய் நிவாரணியாக ஆனது. செல்வம் கொழித்தது, மரங்கள் தழைத்தன, காலமெல்லாம் பழங்களை கொடுக்கின்ற மரங்கள் நிறைத்திருந்தன. அல்லாஹ் மதீனத்திலே பரக்கத்து செய்தான். ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத்து தான். ஹிஜ்ரத் என்பது ஒரு வேலை, சாதாரண வேலை, சாதாரண ஒரு புலம்பெயர்தல் பயணம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு மகத்தான இபாதத்து. அந்த இபாதத் இஸ்லாத்தினுடைய அடித்தளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே மதீனாவை பற்றி சொன்னார்கள். ஒஃபீஹா முஹம்மஜரி, நான் ஹிஜ்ரத் செய்து வருகின்ற இடம் இதுதான், நான் மரணித்து படுக்கின்ற இடம் இதுதான். ஒஃபீஹா மதுஜஹி, அதே போன்றுதான் நடந்தது. ஒபிஹா அஸ்ஸல் இஸ்லாம். இமாம் நூருத்தீன் சம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாவுல் வஃபா ஃபீ அக்பாரி தாரில் முஸ்தஃபா என்ற கிரந்தத்திலே மதீனாவுடைய ஒவ்வொரு தெருவை பற்றியும் மிக துல்லியமாக தகவலை தரக்கூடிய இமாம் சம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் வஹி அதிகமாக இறங்கியது, சட்டங்கள் அதிகமாக இறங்கின. வபிஹா அஸ்ஸல் இஸ்லாம், அங்கேதான் இஸ்லாம் கண்ணியத்தோடு வளர்ந்து வந்தது. அங்கிருந்துதான் லஹரத்து ஷரீஅத்து, ஷரீஅத்துடைய சட்டங்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்பட்டன என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். மதீனாவுடைய பரக்கத்து தான் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் வேக வேகமாக பரவியது. ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத் என்று நான் சொல்லுவேன். ஹிஜ்ரத்தினால் மதீனா பரக்கத்தை பெற்றது, மதீனாவினால் இஸ்லாம் பரக்கத்தை பெற்றது, மதீனாவினால் உலகம் பரக்கத்தை பெற்றது, உலகம் இஸ்ஸத்தை கண்ணியத்தை பெற்றது. அந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கபூல் செய்தான். அதற்காக வேண்டி நடப்பது, அதற்காக வேண்டி பயணிப்பது, அதற்காக வேண்டி செலவு செய்வது, அதற்காக வேண்டி ஒட்டகைகள் வாங்குவது, இவைகளெல்லாம் இபாதத்தாக கருதப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே தயார் நிலையில் இருந்தார்கள். சாபாக்களை தனித்தனியாக போனாங்க. ஆண்கள் பெண்கள் இப்படியே தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக இப்படியே போயிட்டே இருந்தாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வரவில்லை. எப்போ வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி நேரத்திலே ராத்திரியில் வருமா பகல்ல வருமான்னு தெரியாது. நபி அவர்களுடன் அவர்களுடைய பயண தோழராக எப்போதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்போது வருவார்கள், வருமா, உத்தரவு எப்போது வரும்? வந்தது உத்தரவு, நடுராத்திரியிலே வந்தது. பெருமானாருடைய வீட்டுக்கு சென்றார்கள். லேசாக கதவை தட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்றார்கள். லேசாக கதவை தட்டினார்கள். உடனடியாக எழுந்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை அழைத்துக் கொள்ளுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் இல்ல, உத்தரவு வந்து விட்டது, உங்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று வந்தேன். நீங்க என்ன இந்த நேரத்தில் முடிச்சிருக்கிறீங்க என்று சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவு எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. பகலிலும் வரலாம், ராத்திரியிலும் வரலாம். தாங்கள் வருகின்ற போது, நீங்கள் என்னுடைய வீட்டு கதவை தட்டுகிற போது நான் தூங்கிக் கொண்டிருந்தால் என்னுடைய வாசல் படியிலே தாங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பல நாட்களாக நான் கண்விழித்து காத்திருக்கிறேன் என்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி புறப்படலாம் என்கிற போது, ஒரு ஒட்டகை வைத்திருக்கிறேன்,
உங்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், இல்லை அபூபக்கரே, எனக்கு ஒட்டகை முதல்லையே ரெடி பண்ணிட்டேன் என்று சொன்னார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒட்டகை இருக்கிறது, தங்களுக்கு ஒரு ஒட்டகை ரெடியாக வச்சிருக்கிறேன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹிஜ்ரத்துக்கு இந்த ஒட்டகையை வாங்குவது அதனுடைய பரக்கத்து அது எனக்கு கிடைக்க வேண்டாமா? எனவே நான் காசு கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன், அதிலே நான் பயணிக்கின்றேன், நீங்கள் வாங்கியதிலே நீங்கள் பயணியுங்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக பெருமானார் அவர்கள் வாங்கி வைத்த ஒட்டகத்திலே பயணம் செய்தார்கள். சொல்ல வருகிற காரணம் என்ன? அதற்கு ஒட்டகை வாங்குவது, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு செலவை செய்வது கூட இபாதத்து, அதிலே பரக்கத்து இருந்தது. வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். இந்த ஹிஜ்ரத்தினால் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரக்கத்துகள் அந்த மதீனாவாசிகளுக்கு கிடைத்தது என்று சுருக்கமாக இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். ஹிஜ்ரத் ஒரு பரக்கத்தான ஒன்று. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை இழக்கின்ற போது அல்லாஹ் அதற்கு பல மடங்கு நன்மைகளை, பகரங்களை அல்லாஹ் தருகிறான். எதை இழந்தாலும் சரி, காசு பணங்களை இழந்தாலும் சரி, அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி ஆடு மாடுகளை இழந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இருவரை தீனுக்காக வேண்டி விட்டு கொடுத்தாலும் சரி, எந்த தியாகம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை இழந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு பகரத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை ஹிஜ்ரத்தினுடைய பாடம் நமக்கு போட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இதன் மூலமாக பெரும் பரக்கத்தை தந்தான் என்ற வரலாற்றை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். இங்கே ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஹிஜ்ரி ஆண்டு தொடங்க இருக்கிறது. கடந்த ஆண்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் நமக்கு முன்னாலே நடந்தேறி இருக்கின்றன, என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன, எல்லாவற்றையும் சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ நேரமில்லை என்றாலும் முக்கியமான சில விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். அடுத்தடுத்த காலங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த ஆண்டு முஸ்லிம்களுடைய பொருளாதார முன்னேற்றம், கல்வி மற்றும் கலாச்சாரத்திலே முன்னேற்றம் நிச்சயம் இருந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எல்லோருக்கும் இருப்பதை போல முஸ்லிம்களுக்கும் கலாச்சாரத்திலே, தொழில்நுட்பத்திலே பங்கு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, சந்தேகம் இல்லை. அன்றைக்கு இருந்த பொருளாதாரத்தை விட இன்றைக்கு பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் லெவலில், சர்வதேச அளவிலே சொல்லுகின்றேன், உயர்ந்திருக்கிறது. வியாபாரங்கள், தொழில்கள் பல்கி பெருகிவிட்டன. தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே எந்த துறையும், எந்த தொழிலையும், எந்த வணிகத்தையும் மிகச் சுலபமாக கையில் அடக்கமாக பிடித்து கொண்டு எந்த நாட்டுடனும் தொடர்பு கொண்டு நம்முடைய வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்குண்டான எல்லா வழிகளும் இந்த காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்ற ஆண்டு நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. சரி, முஸ்லிம்களுக்கு இதைவிட இன்னொரு நல்ல செய்தி என்ன? இஸ்லாம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதனுடைய பரவல் தன்மை மிக வேகமாக அடைந்திருக்கிறது, சந்தேகமே இல்லை. ஊடகங்கள் ஈர்த்தடிப்பு செய்யலாம், செய்திகளை மறைக்கலாம், யூத சக்திகள் அதை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் உண்மை எப்போதும் மறையாதில்லையா? உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலே, பிரான்ஸ், ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் இஸ்லாம் மிக வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் இஸ்லாமிய அடையாளங்கள் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நிர்மூலமாக ஆக்கப்பட்டு
குர்ஆனை ஓதுவதற்கோ ஓதி கொடுப்பதற்கோ இஸ்லாமிய விழுமிய கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்வதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இருந்த ரஷ்யாவில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன, மதரசாக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு கூட அனுமதி இல்லாத சைனாவிலே பன்றியினுடைய கொழுப்பை கொண்டு வந்து அவர்கள் தொடுகின்ற இடங்களிலே தூக்கி எறியப்படுகின்ற ஒரு நிலை, மஸ்ஜிதுகளிலே மிக அசிங்கமான பொருட்களை எல்லாம் தூக்கி வீசப்படுகின்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது. குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் ஒரு குர்ஆனை கொடுத்தார்கள். இந்த குர்ஆனை ஓதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். யூத கருத்துக்கள் நிரம்பி இருந்த அந்த குர்ஆனை நம்முடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அதை தடுத்தான். அப்படி இருந்த இந்த சைனாவில் இன்றைக்கு இஸ்லாம் மிக வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது, விரிவடைந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் ஆங்காங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன. அங்கங்கே இருக்கின்ற இளம இளைஞர்கள் துள்ளி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவிலே அதே போன்று ரஷ்யாவினுடைய பல நாடுகளிலே பல மாகாணங்களிலே இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. ஸ்பெயினிலே பேருக்கு கூட மருந்துக்கு கூட ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அங்கேயும் பள்ளிவாசல்கள் உருவாக்கிவிட்டன. எல்லா பள்ளிகளுமே தரைமட்டமாக ஆக்கப்பட்டு நிர்மூலமாக ஆக்கப்பட்டு முஸ்லிம்கள் கடல் வழியாக காடுகள் வழியாக காடுகளிலே கொளுத்தப்பட்டார்கள். கடலிலே கொண்டு போய் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். கடல்களிலே சென்று கொண்டிருக்கின்ற கப்பல்கள் கரித்து நாசமாக்கப்பட்டன. இப்படியெல்லாம் வரலாறு படைத்த ஸ்பெயின் இன்றைக்கு தொழில் விட்டு வளர்ந்து வருகிறது என்பது இந்த காலத்தில் சென்ற ஆண்டு ஹிஜ்ரி வருஷத்தினுடைய புதிய செய்தி, நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி. நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் கண் கட்டப்பட்டிருக்கின்றோம். உலக நாடுகளில் இஸ்லாம் மிக வேகமாக பரவுகிறது, தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக குழுவாக வந்து நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த பரவல் தன்மை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாலே தொடங்கி இன்று வரை அதனுடைய பரவல் தன்மை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அது குறைந்த பாடில்லை. இவைகளெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகின்ற செய்திகள். அது மாத்திரமல்ல, நடந்த இன்னும் நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் போர், பாலஸ்தீனியரிடையே நடந்த போர், இவைகளிலே இந்த பாலஸ்தீனியர்களுடைய ஈமானை பார்த்து பல பேர் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நம்பிக்கை உறுதிப்பாட்டை பார்த்து பார்த்து பல பேர் குர்ஆனை ஆராயத் தொடங்கி இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக குர்ஆனை விமர்சிக்கிற போது என்னதான் இருக்குது பார்த்தரலாமே என்று உள்ளே போனா அதுல சிக்கிறான். பல பேர் முஸ்லிம் ஆகின்றார்கள். அப்படித்தான் பிரிட்டன், பிரான்சிலே கூட இன்றைக்கு பல பேர் முஸ்லிம் ஆகி இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் மீது கடினமான பகைமை கொண்டிருந்த எதிரிகள் கூட இன்றைக்கு இஸ்லாத்தை பரிவோடு பார்க்கக்கூடிய நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிரிட்டன், பிரான்சிலே சில நாட்களுக்கு பின்னாலே இஸ்லாமிய ஆட்சி விழிரும் என்று எழுதப்படுகிற அளவுக்கு வளர்ச்சி மிக வேகத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள். வேதனையான சில செய்திகளும் இருக்கின்றன. எந்த வேதனை? சர்வதேச அளவிலே பல வகையான வேதனைகள். அரபு நாடுகள், ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததை நாம் அறிவோம். பலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன.
வீடுகளில் இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி தவித்த குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மருத்துவமனை இடித்து தகர்க்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதமடைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஹிஜ்ரத்து போனதற்கு பின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இந்த சஹாபிகளை அகதிகளாக பார்க்கவில்லை. மதீனாவாசிகள் அகதிகளுக்கென்று முகாமை ஏற்படுத்தவில்லை, தங்களுடைய வீடுகளை அவர்களுக்கு தந்தார்கள். அகதி முகாம் என்று மதீனாவிலே எங்காவது ஏற்படுத்தப்பட்டதாக வரலாறு உண்டா? எங்காவது பாருங்கள், கிடைக்காது. இன்றைக்கு பலஸ்தீனிலே சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆகிவிட்டார்களே, அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னால் இல்லை, நாட்டினுடைய ஓரப்பகுதியிலே ஒரு இருண்ட இடத்திலே வறண்ட இடத்திலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டால் அங்கேயும் வந்து குண்டு போடுகிறார். அங்கே மருந்துகள் சப்ளை செய்யப்படுகிற போது அந்த மருந்துகளை தடுத்து நிறுத்துகின்றான். மனிதாபிமானமற்ற இந்த இது போன்ற செயல்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருந்தன. இன்றைக்கும் கொடுமைகள் கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இவர்களுக்கு இடையில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து ஹமாஸனுடைய அரசியல் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு தீரர், ஒரு தலைவர், அவரை நாம் இழந்து விட்டோம். அவர் ஷஹீதாகிவிட்டார். தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்ட அவர்களுடைய ஷஹாதத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை போன்று பலர்கள் உயிர் நீத்தார்கள், ஷஹீதானார்கள். லெபனானிலே சையத் ஹசன் நஸ்ருல்லா ராணுவ படையினுடைய தளபதியாக இருந்தவர்கள், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இப்படி பல பேரை நாம் இழந்திருக்கின்றோம், பெரும் தலைவர்களை இழந்திருக்கின்றோம். சோகத்திலும் சோகம். ஆனால் இவர்கள் கடைசி வரை ஈமானோடு இறுக்கத்தோடு இருந்ததை பார்த்து பிரமித்து போனவர்கள் பல பேர். நமக்கு ஒரு அனுகூலமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலை ஒரு சர்வதேச போர் குற்றவாளியாக ஐக்கிய நாடுகள் அறிவித்தது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டவன் இஸ்ரேல். இது ஒரு சந்தோஷமான செய்தி. குர்ஆனை அவமதிக்க வேண்டும் என்று முயற்சித்த நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தி அதற்கென்று ஒரு கமிட்டி கூடி, சர்வதேச அளவிலே கமிட்டிகள் கூடி, எந்த ஒரு மதத்தினுடைய வேதத்தையும் அழிப்பதற்கு, அவமதிப்பதற்கு யாருக்கும் அதிகாரமில்லை, அது சர்வதேச குற்றம் என்று நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருப்பது ஒரு சந்தோஷமான செய்தி. இதுக்கு மேல அவனாவது குர்ஆனை அவமதிச்சான்னா அவன் பெரிய குற்றவாளியாக கருதப்படுவான். கார்ட்டூன்கள் பதிப்பது, குர்ஆனை அவமதிப்பது, காலடியில் இட்டு மிதிப்பது, கிழித்து நெருப்பில் இட்டு கொளுத்துவது, இது போன்ற அவமரியாதைகள் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் இப்படி ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு தீர்ப்பாக, மகிழ்ச்சிக்குரிய தீர்ப்பாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது எத்தனை காலம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மத்தியிலே ஒற்றுமையின்மையின் காரணத்தினால் எங்கோ ஒருவன் அடித்து சாகடிக்கப்படுகிறான். அடே, நம்முடைய முஸ்லிம் சகோதரன் தானே என்று சவுதி அரசு கரம் நீட்டியதா? சவுதி அரசு பொருளாதார பலத்தை பெற்றிருக்கிற, ராணுவ பலத்தை பெற்றிருக்கின்ற சவுதி அரசு நம்முடைய சகோதரர்களான இவர்களுக்கு உதவி செய்ததா? அமெரிக்காவினுடைய மடியிலேயே அமெரிக்காவினுடைய அந்த பெண்கள், அந்த புறத்து பெண்களுடைய தொடையின் கீழே இருந்து வளர்ந்த அந்த அரச குடும்பம் இன்றைக்கு அதற்கு அடிமைப்பட்டு, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமைப்பட்டு அவர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளை சிறமேற்றாங்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், காஃபிர்கள் நுழையாத இடங்கள் மக்கா, மதீனா.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய கடும் எதிரி யூதன் நடமாடிக் கொண்டிருக்கிறார். அங்கே யூத பெண்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். புனிதமிக்க ரௌதா ஷரீப் அதனுடைய மண்ணை பல முறை நம்முடைய நாவு கொண்டு சுத்தம் செய்தாலும் அது நம்முடைய நாவுக்குத்தான் பரக்கத் என்று நினைக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடையிலே யூத பெண்களை அசுத்தமானவர்களை நடமாட விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சவுதி அரசு முஸ்லிம் சகோதரர்களுக்கு இடமளிக்குமா? அவர்களுக்கு ஈரத்தோடு அவர்களை எதிர்கொள்ளுமா? கருணை கொண்டவர்களை பார்க்குமா? எதிர்பார்க்கவே முடியாது. எருமை பலம் கொண்டு இருக்கின்ற அந்த நாடுகள் எல்லா வகையான வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற இந்நிலையில் தியேட்டர்கள் துறக்கப்பட்டு விட்டன, கிளப்புகள் துறக்கப்பட்டு விட்டன. முழுமையான மதுவிலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் மதுவிலக்கு சட்டத்திலே தளர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரச குடும்பத்திற்கு போனால் அவைகளுக்கு தனி சீல் போட்டு அனுப்புறாங்க. இவர்கள் குடிக்கலாம் என்று. பெண்களுடைய ஹிஜாபுடைய சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலே வெளியிலே மக்கள் மன்றத்திலே ஆண்களுக்கு முன்னால் என்று பேசுவதற்கு கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான பர்தாமுறை கடைபிடிக்கப்பட்ட அந்த இடத்தில் இன்றைக்கு இது போன்ற அலங்கோலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. அன்றைக்கு இருந்த மன்னர் ஃபைசல் அமெரிக்காவோடு ஒரு முறை மோதல் ஏற்பட்டது. சுருங்க சொல்லுகின்றேன், மோதல் ஏற்பட்ட நேரத்தில் ஃபைசல் ஒரு தீர்ப்பு செய்தார். இனி எங்க நாட்டில் இருந்து உங்க நாடுகளுக்கோ உங்கள் நேச நாடுகளுக்கோ இனிமேல் எண்ணெய் சப்ளை வராது, நிறுத்தப்படும் அறிவித்தார். நிறுத்தினார். காலடியிலே போய் மண்டிவிட்டான் அமெரிக்காக்காரன். வரலாறு. அந்த ஃபைசல் சொன்னார், உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் கொண்டு நீங்கள் பிளவுபட்டு மாற்று மதத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட வேண்டாம் என்று. நீங்கள் பிளவுபடுவதன் மூலம் மாற்று மதத்தவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்ன வைர வரிகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இதே அமீர் குடும்பத்திலே இருந்தவர் தான் மன்னர் ஃபைசல். அவருடைய ஈமானிய பதம் எங்கே? இஸ்லாமிய எதிர்ப்புக்கு, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எதிர்த்த விதம், அவர்களுக்கு இருந்த பாங்கு, அந்த பக்குவம் இன்றைய இவர்களுக்கு ஏன் இல்லை? அமெரிக்க பால் குடித்து வளர்ந்தவர்கள், அவர்கள் இஸ்லாமிய பால் குடித்து வளர்ந்தவர்கள். படுமோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகின்ற போது நம்முடைய ஒரு யூனிட்டி, ஒருங்கிணைந்த அமைப்பு நம்மை விட்டு பறிபோய்விடும், சந்தேகமே கிடையாது. பனு ஹனீஃபா கபீலாவில் போர் செய்வதற்காக வேண்டி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை அனுப்பப்படுகிறது. படை சென்று வெற்றி கொண்டு திரும்பி வருகின்ற சூழ்நிலையில்
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இன்ஷால்லா தொழுத 1:15 மணிக்கு நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு இருக்கு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் இவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை பனு ஹனீஃபா கபீலாவிடத்திலே போர் செய்து வெற்றுவாகை சூடி திரும்பி வருகின்ற வழியில் அல்ல திரும்பி வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எதிர்கிடத்திலே நீங்கள் எப்படி வெற்றி கொள்ளுகிறீர்கள்? கைஃப தக்லிபூன் அலல் முகாலிஃபீன், எதிர்களிடத்தில் எப்படித்தான் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் என்று கேட்டபோது போன இடத்தில்தான் வெற்றி. ஹாலித் இப்னு வலீத், யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா நஜ்தமிஉ வலா நஃப்தரிகு, நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம், ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் பிரிவதில்லை. வலா நப்தஉ அஹதன் பிظுல்மின், யாரையும் அநியாயம் கொண்டு எதையும் நான் தொடங்க மாட்டோம்.
இந்த ஒற்றுமை தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொன்னதை நாம் இங்கே நினைவூட்டுகின்றேன். இதுதான் சஹாபாக்களுக்கு நமக்கு மத்தியிலே இருக்கின்ற வேறுபாடு. சென்ற இடங்களிலே வெற்றி கொண்டார்கள். சிறு படை, வெறும் 60 பேர் கொண்ட சிறு படை பல ஆயிரக்கணக்கான பேர்களை வென்று வாகை சூடியதே காரணம். அந்த பலம், ஈமானிய பலம் அவர்களிடத்தில் இருந்தது. இதுதான் காரணம். அவர்களிடத்தில் இருந்த ஒற்றுமை இதுதான் காரணம். யாரும் பிரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். இளைஞர்கள் எதற்காக பயன்பட்டார்கள்? இன்றைக்கு பலஸ்தீனிய போரிலேயும் சரி, ஆங்காங்கே லெபனானிலே நடைபெறுகின்ற போர்கள், இவைகளில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இளைஞரிடத்திலே ஒரு வகையான உத்வேகம், மார்க்கத்தின் மீது இருக்கின்ற விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது பார்க்கின்றோம். பொதுவாகவே இளைஞர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது என்ற உண்மையை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு பலஸ்தீனுடைய சம்பவங்கள், ஒட்டுமொத்தமான சம்பவத்தை வைத்து பாருங்கள், இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகம். ஹமாஸிலே இருந்த பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அவருடைய இரத்தத்தை, அவருடைய உயிரை இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நான் சொன்ன காலித் பின் வலீத் ஆகட்டும், 17 வயதிலே இஸ்லாத்திற்கு வந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், 18 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், 13 அல்லது 14 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், பருவ வயதை அடைவதற்கு முன்னாலேயே சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வீரர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், 30 வயசிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பொருளாதார பலத்தை ஏற்படுத்தி தந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும், இப்படியே ஒரு பட்டியலை சொல்லலாம். சொல்ல போனால் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படுகின்ற 10 சொர்க்கவாசிகளில் இந்த துன்யாவிலேயே சொர்க்கம் என்று உண்டு என்று சொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களின் மூலம் இஸ்லாத்துக்கு எழுந்தது, துடித்து எழுந்தது என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் புரிய முடியும். வலகது சமீனா ஃபதன் யذ்குருஹும் யகாலு லஹு இப்ராஹிம். பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி நம்ரூதை தலைகுனிய செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபதா என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு இளைஞர், அவரால் தான் இந்த சாதனையை செய்ய முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது அதிகமான நேரத்தில் யூஷா இப்னு நூன் என்ற இளைஞரை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தீனுக்கு வலுவை சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சப்போர்ட்டை அதிகமாக்கினார். ஃபதா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். இஸ்லாத்திற்காக வேண்டி எதையும் இழக்க தயார் என்று சொல்லி நாட்டை துறந்தார்களே அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள், அவர்களை பற்றி இன்னஹும் ஃபித்யத்துன், இவர்கள் இளைஞர்கள், இவர்களுடைய ஈமானை அதிகமாக்கினோம் அல்லாஹ் சொல்லுகிறார். இளைஞர்கள் மூலமாக இஸ்லாம் வலுப்பெற்றது, இளைஞர்கள் மூலமாக இஸ்லாம் வெற்றி பெற்றது, இளைஞர்கள் மூலமாக இஸ்லாம் பரவல் தன்மையை அதிகரிக்க செய்தது. இது வரலாற்று உண்மை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மூலமாக இஸ்லாம் கேவலப்படுகிறது. குடிக்கிறான், விபச்சாரம் செய்கின்றான், அக்கிரமங்கள் புரிகின்றான், அனாச்சாரங்களை செய்கின்றான். இருக்கின்ற எல்லா அக்கிரமங்கள் அனாச்சாரங்களையும் அவன் தான் செய்கின்றான் என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆண்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்களும் சரி, இளமை பெண்களும் சரி, அவளும் குடிக்கிறாள், அவளும் ஆட்டம் போடுகின்றாள், அவளும் ஆபாசத்திலே சிக்கி தவிக்கிறாள். சினிமா மோகம் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பிடரி வயலை பிடித்து உலுக்கி கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமா மோகம் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. சினிமா மோகம் தான் இன்றைக்கு நாட்டினுடைய தலைவிதியை புரட்டி போட்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் எதையும் இழக்க தயார், கட்டிய கணவனை கூட இழக்க தயார்.
மின்கம்பத்திலே ஏறி தன்னை மாய்த்துக் கொள்வதற்கும் உயிர் தியாகம் செய்வதற்கும் இளைஞன் தயார். நிர்வாண கோலம், ஆபாச கோலம், அக்கிரமங்கள், அநியாயங்கள், குடி கும்மாட்டங்கள் எல்லாவற்றையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லிம்களிலே குறிப்பாக பெண்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் எங்கே? இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற பலஸ்தீனிய இளைஞர்கள் எங்கே? இன்றைக்கு இருக்கிற இந்திய நம் நாட்டினுடைய இளைஞர்கள் எங்கே? சென்ற ஆண்டு நடந்தவைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சென்ற ஹிஜ்ரி ஆண்டு இப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. எனவே நமக்கு மத்தியிலே சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தாமல் நாம் சர்வதேச அளவில் வெற்றி கொள்ள முடியவே முடியாது. எல்லா நாடுகளும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதிகமாக பேச வேண்டும், ஆனால் நேரத்தினுடைய நெருக்கடியினால் சுருக்கி பேசிக் கொண்டிருக்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே. எனவே நமக்கு மத்தியிலே சின்ன சிறு பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்காமல் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொதுவான விஷயங்களில் கைகோர்த்து சின்ன சிறு பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு பொது பிரச்சனைகளிலே அணுக வேண்டிய முறையில் ஒற்றுமையோடு அணுகினால் மட்டுமே நாட்டின் தமிழ்நாடு அளவிலும் சரி, இந்திய தேசத்து அளவிலேயும் சரி, சர்வதேச அளவிலேயும் சரி நமக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் கேவலத்தை, தோல்வியை நாம் அடைய வேண்டியது இருக்கும். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய நேசர்கள் இருந்தார்கள், சொர்க்கவாசிகள். மஹப்பத் என்பது நபி அவர்களுக்கு மட்டுமே என்று சொல்லி இருந்த நேசர்கள். யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்து பார்த்து பரவசம் அடைகின்றோம், பசியை மறந்து விடுகிறோம். யா ரசூலுல்லாஹ், தாங்கள் சென்று விட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஆறுதலுக்காக சொன்னார்கள். இருந்தாலும் உண்மைதான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் நாளை இருப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதிலே என்ன கருத்து அடங்கி இருக்கிறது? என்னை நேசிக்கிறாயா, நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய். நடிகனை நேசிக்கிறாயா, அவனோடு நீ நரகத்தில் இருப்பாய். நீ யாரை நேசிக்கிறாயோ அவனோடு தான் நீ இருப்பாய் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? ஜினாவுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய மொபைல் போனுடைய உபயோகம் இன்றைக்கு சோசியல் மீடியாவின் மூலமாக இஸ்லாத்தை, தீனை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற யாரும் இல்லை, நம்மை நாமே நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களால் இந்த சமுதாயம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடந்தவைகள் பல நிகழ்ச்சிகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குடிப்பழக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆணும் குடிக்கிறான், பெண்ணும் குடிக்கிறான், முஸ்லிம்களும் குடிக்கிறார்கள், காஃபிர்களும் குடிக்கிறார்கள். குடிப்பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இளமை எதற்கு பயன்பட வேண்டுமோ அதற்கு பயன்படாமல் எல்லாமோ பயன்படுகிறது என்பதை வேதனையோடு இந்த ஆண்டை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டில் நடைபெற்ற சில சோகங்கள், பொதுவாகவே ஒரு பொருளாதார முன்னேற்றம், தொழில்நுட்பத்திலே முன்னேற்றம், இவைகளெல்லாம் பரவலாக எல்லோருக்கும் இருப்பதை போன்றிருந்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா சென்ற ஹிஜ்ரி ஆண்டிலேதான், சமீபத்திலேதான் அது அரங்கேறியது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, அதிருப்திகளுக்கு மத்தியிலே அது எருமை பலம் கொண்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாரோ அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த தியாகம், யாரோ எழுதி வைத்த வக்ஃப் சொத்துக்களை எவனோ வந்து ஆளுவதற்கு சட்டம் இயற்றப்படுகிறது. மனிதன் என்று சொல்லப்படுகின்ற மனித மிருகங்கள் அதற்கு ஒத்துவதி கொண்டிருக்கிற நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டுதான் இது அரங்கேறியது.
இந்தியாவையே அது உலுக்கியது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அங்காங்கே எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்ததனால் இதை விளக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு சொந்தமான வக்ஃப் என்று சொன்னாலே ஸ்டாப் என்ற அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா இடத்திலையும் தவழ்ந்து கைமாறி கடைசியில் அல்லாஹ்வுடைய கையிலே வந்து ஸ்டாப் ஆகிவிட்டது. அதற்கு பெயர் தானே வக்ஃப். அந்த வக்ஃபிலே கை வைத்து திருத்துவதற்கு துணிந்திருக்கின்றான். சொல்ல போனால் சட்டத்தை நிறைவேற்றி விட்டான். அப்பாவிகளாக இருக்கின்றன, பாவப்பட்ட சமூகமாக, பரிதாபப்பட்ட சமூகமாக இருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் பிரிந்து கிடக்கிற காரணத்தினால், பட்டுப்போன காரணத்தினால் எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியாக எந்த இடத்திலேயும் பிரதிநிதித்துவம் பெற்று அந்த இடத்திலே எடுத்து சொல்வதற்கான அருகதை இல்லாதவர்களாக முஸ்லிம் சமுதாயம் மாறியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பாடத்திட்டங்களிலே பல்வேறு மாற்றங்கள். முஸ்லிம்கள் எங்காவது பெருமைக்குரியவர்களாக தென்பட்டால் தலையோடு சீவி விடுகிறான், சரித்திரத்தை அழித்து விடுகிறான். முகலாயர்கள் எல்லோருடைய அதில் எத்தனை வலிமார்கள் இருந்தார்கள், எல்லோருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்துணை பேருடைய வரலாறும் சென்ற ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது பாட புத்தகங்களிலே. வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகளிலே. ஜெய் ஸ்ரீராம் நம்முடைய தாரக மந்திரமாக ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான். போக போக அதே RSS சாயம், பிஜேபியினுடைய அஜெண்டா இந்த நாட்டிலே நிலைநிறுத்தப்படுவதற்கு எல்லா வகையான நிலைகளும் அது சமமாக்கப்பட்டு விட்டன. பூமியில் இருக்கின்ற மேடு பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. விழித்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமுதாயம். ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் கிறிஸ்தவ கான்வென்ட்டிலே சென்றால் ஈமானை பதிக்கின்றான். இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை கல்வியிலே ஊட்டுகிறான். ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகள், யாரோ சொல்லியிருக்கிறாங்க இவங்களெல்லாம் குரான் ஓத வைக்குமான்னு சொல்லி, பல பேர் சொன்னதுக்கு பின்னால இந்த 2 பேரையும் கொண்டு சென்று மக்தப் மதரசாவிலே சேர்த்து விடுவதற்காக வேண்டி 2 குழந்தைகளையும் கூட்டி கொண்டு செல்லுகிறாள் அந்த தாய். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா குழந்தைகளை காணோம். குழந்தைகள் எங்கே போனாங்கன்னு திரும்பி பார்த்தா பதறி போயிட்டா அந்த பெண்ணு. குடுகுடு பின்னாலே ஓடி போனா அந்த இடத்திலே ஒரு 2 குழந்தைகள் மண்டியிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலைக்கு முன்னாலே மண்டியிட்டு கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து பிரமித்து போனாள். என்னம்மா இது என்று கேட்டபோது அந்த குழந்தைகள் சொல்லுகின்றன, அம்மா தினமும் இப்படித்தாமா நாங்கள் பஜனை பண்ணுவோம், இப்படித்தாமா நாங்கள் ஜபம் பண்ணுவோம் என்று அந்த குழந்தைகள் சொல்லுகின்றன. என்ன தெரியும் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு? குஃப்ர் விதைக்கப்படுகிறது, ஷிர்க் விதைக்கப்படுகிறது, இஸ்லாமை பற்றிய அகமயங்கள் தூக்கி எறியப்படுகின்றன. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்கட்டும், பட்டம் பெறட்டும், சம்பாதிக்கட்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவன் படித்து பட்டம் பெற்றதற்கு பின்னாலே நமக்கு முன்னாலே ஒரு கிரிமினலாக வந்து நிற்கின்றான். லட்சக்கணக்கான ரூபாய்களை இருக்கிறதோ இல்லையோ வட்டிக்கு வாங்கியாவது அவனை பட்டதாரியாக ஆக்க முயற்சிக்கின்றோம். வீட்டை அடமானம் வைத்து சேர்க்கின்றோம். ஆனால் அவன் யாரோடு சேர்கின்றான்? அவனுடைய சேர்க்கை எப்படி இருக்கிறது? அவன் எதை வாசிக்கின்றான்? யாரிடத்திலே பழகுகின்றான்? பார்ப்பதில்லை. ஈமானை பாதுகாப்பதற்கு அவனுடைய கல்லூரியிலே, யூனிவர்சிட்டியிலே வழிவகைகள் உண்டா? கவனிப்பதில்லை. 5 நேரம் தொழுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே இருக்கிறதா? அதை கவனிப்பதில்லை. சும்மா தொழுகிறானா இல்லையா? தேவையில்லை, கவனிப்பதில்லை. அப்படியே விட்டு அவன் எப்படியோ வளர்கிறான். கடைசியாக பெரும் கிரிமினலாக நமக்கு முன்னாலே வந்து நிற்கிறான். தாய் சொல்லுகின்ற பேச்சையோ தந்தையின் பேச்சுக்களையோ கேட்காமல் அதை தட்டி விடுகிறான். மதிக்காத ஒருவனாக, தருதலையாக அவன் உருவெடுத்து வருகின்றான்.
இன்றைக்கு ஸ்கூலுடைய நிலைமைகள் இப்படி இருக்கின்றன. குறைஞ்சபட்சம் மக்தப் மதரசாவிலாவது நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி ஒழுக்கம் அன்புகளை கற்றுக் கொடுப்பதற்கு தாய் தந்தையர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அஸ்ஸபியு அமானத்துன் இந்த வாலிதைஹி வகல்புஹு தாஹிரு ஜௌஹருன் நஃபீஸ். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகள் உங்களிடத்தில் அல்லாஹ்வால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். அவருடைய பரிசுத்தமான இதயம் இருக்கிறதே, அது விலைமடிக்க முடியாத ரத்தினம் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அமானத்தை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாய் தந்தையர்களுக்கு உண்டு. இன்றைக்கு தடம் மாறி சென்று கொண்டிருக்கிற நிலை, அவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திற்கு குழந்தைகள் வந்து விடுகிறார்கள். வந்தே மாதரத்தை மந்திரமாக உச்சரிக்கின்ற குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். போக போக ஒரு யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற ஒரு மாணவன் படித்துக்கொண்டே இருப்பார். 5 நேரம் கரெக்டாக தொடுகிற ஆளு, எப்போ என்ன ஆச்சு, இல்லை சத்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், காலேஜினுடைய வாழ்க்கையே வேண்டாம் என்று உதறிவிட்டேன். ஏன் இந்த விஷயம்? போகிற நேரத்தில் நேச்சர்னு சொல்லி அல்லாஹ்வை மறக்கடிச்சு இயற்கையிலே பேசி இயற்கையை பற்றிய மகத்துவத்தை நம்முடைய உள்ளுணர்வுகளிலே அதிகப்படுத்தி ஈமானை இழப்பதற்கான எல்லா உபதேசங்களையும் தினோச்சினா கட்டுப்பார்கள். காசு பணம் தேவையில்லை, பட்டங்கள் பதவிகள் தேவையில்லை, ஈமான் இருந்தால் போதும் என்று சொல்லி நம்முடைய கல்லூரி படிப்பை முடித்து கொண்டே இப்படியும் சில இளைஞர்கள். இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் பல வருஷங்கள் கழித்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ நினைத்து பார்த்தாலே இருட்டாக தெரிகிறது. எனவே ஹிஜ்ரி ஆண்டை நாம் கணித்திருக்கின்றோம். ஈமான் மிக முக்கியமான ஒன்று. நமக்கு அதனுடைய விலை புரியவில்லை. ஈமானுடைய விலை என்ன? சஹாபாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டு வந்தார்களே முஸ்அப் இப்னு உமைர், அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். கட்டிய துணியோடு வந்தார்களே அப்துல் புஜாதை ரலியல்லாஹு அன்ஹு, அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். எல்லா சொத்து சுகங்களையும் இழந்து விட்டு நிரபராதியாக நெருக்கடியாக வந்து பெருமானாருக்கு முன்னால் நின்ற பல சஹாபிகள், குடும்பத்தை இழந்தவர்கள், சொத்து சுகங்களை இழந்தவர்கள், சுடு மணலிலே கிடத்தி அவர்களை இழுத்து செல்லப்பட்டவர்கள், அவர்களுக்கு நெருப்பு காயம் விட்டு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் முதலெல்லாம் காயப்படுத்தப்பட்டார்களே, அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். தூக்கு மரத்துக்கு கீழே நிறுத்தப்பட்டார்களே ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேட்டு பாருங்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேட்டு பாருங்கள். அபூ ஜஹலால் அடிகொள்ளப்பட்ட சின்னியா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேட்டு பாருங்கள். என்ன இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, ஈமானை இழக்க மாட்டோம் என்றார்களே, அவர்களுக்கு தெரியும் ஈமானுடைய பலம் என்னவென்று. எது இல்லாமலும் இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஈமான் இல்லாமல் இருக்க முடியாது. கை இல்லாமல், கால் இல்லாமல், உறுப்புகள் இல்லாமல், காது இல்லாமல், கண் இல்லாமல், எதுவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உயிர் இல்லாமல் இருக்க முடியாது. அதே போன்றுதான் உயிர் அல்ல, உயிரை விட மேலானது நம்முடைய ஈமான். அந்த ஈமானை இழப்பதற்கு என்றைக்கும் தயாராக கூடாது. இந்திய நாட்டினுடைய அரசியல், இந்திய நாட்டினுடைய போக்கு நம்முடைய ஈமானை பறிப்பதற்கு கழுகாய் காத்து கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில், இன்றைய இந்த ஹிஜ்ரி ஆண்டனுடைய எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் நாம் இதை முன்வைக்கின்றேன். ஈமானை பாதுகாக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே ஒற்றுமை நிச்சயம் இருக்க வேண்டும். ஈமானை பற்றி புரிவதில்லை. தான் அணிந்திருக்கின்ற ஷூவை பட்டு துணியால் ஒருவன் தொடைத்து கொண்டிருக்கிறான். ஆனா போட்டிருக்கிற சட்டை சாதாரண கதர் சட்டை. பட்டு துணியால் தன்னுடைய ஷூவை துடைக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த அவனுடைய நண்பன் கேட்டான், ஏண்டா பைத்தியக்காரனா இருக்கிறியே, பட்டு துணியை போட்டுக்க, கதர் துணி சாதா துணியிலே இதை தொட என்று சொன்னால், அவன் சொன்னான்,
இந்த பட்டு துணி என்னுடைய சொத்து பிரிக்கும் போது எனக்கு கிடைத்த ஒன்று, ஆனால் இது நான் உழைத்து சம்பாதித்த கதராடை என்று சொன்னான். உழைத்து சம்பாதித்ததால் அந்த கதராடைக்கு அவன் மரியாதை கொடுக்கிறான். வாரிசாக என்னுடைய சொத்திலிருந்து எனக்கு வந்த பங்கு, நான் அதற்காக வேண்டி கஷ்டப்படவில்லை, தானாக வந்து விழுந்த ஒன்று என்பதால் அதற்கு மரியாதை இல்லை. அதே போன்று ஈமான் நாம் பிறக்கும் போதே நம்முடைய மடியிலே வந்து விழுந்த ஒன்று, அதற்கு நாம் எந்த விலையையும் கொடுக்கவில்லை, எந்த கஷ்டம் படவில்லை, எந்த தியாகத்தையும் செய்யவில்லை. எனவே நமக்கு அந்த அருமை புரியவில்லை. அவர்களுக்கு புரிந்திருந்தது, நமக்கு புரியவில்லை. சின்ன குழந்தை ஒன்று, இமாம் சாதி ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்குது. ஒரு திருடன் வருகிறான், சிரித்து சிரித்து பேசுகின்றான். ஒரு வெல்லம் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு சாக்லேட் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மிட்டாயை கையிலே கொடுத்து இதை சாப்பிடு என்று அந்த குழந்தை இடத்திலே கொடுக்கும் போது எப்படி இருக்குது, நல்ல இனிப்பா இருக்குது என்று சொல்லுகிறது. இந்த தங்க மோதிரத்தை கொடுத்து இதை வாயில போடு, எப்படி இருக்குது, ஐயா நல்லாவே இல்லை என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மிட்டாயை நீ வைத்துக்கொள், இந்த தங்க மோதிரத்தை எனக்கு கொடுக்கிறையா என்று சொன்ன போது தங்க மோதிரத்தை குழந்தை கொடுத்து விட்டது, மிட்டாயை வாங்கி கொண்டது. ஒரு அற்ப பொருள் ஒன்று, அற்ப பொருள் என்று எங்கும் கிடைக்கின்ற ஒரு மிட்டாய், அது அதற்கு ருசியாக தெரிந்தது, அதற்கு விலை கொடுத்து அதை வாங்கி கொண்டது, அதை மதித்து வாங்கி கொண்டது. விலை மதிப்பற்ற ஈமானை போன்ற அந்த தங்க மோதிரம் இருக்கிறது, அதை அவனுக்கு கொடுத்து விட்டது. அதே போன்றுதான் ஈமானை யாருக்கெல்லாமோ தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஷிர்கையும் குஃபரையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஷிர்கு குஃபர் என்று தெரியாது. இனிப்பாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்றெல்லாம் சொல்லி அதை வாங்கி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் உங்களிடத்திலே சொன்ன கருத்து, ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இஸ்லாத்தின் மீது நிலையான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகள் ஈமானின் அடிப்படையில் வாழ வேண்டும். யாரோ எப்படியோ வாழ்ந்து கொண்டு போகின்றார்கள். நாம் வாழுகின்ற பகுதியிலே கருத்து வேறுபாடுகளை களைந்துவிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தீனுக்கு செய்த தியாகத்தின் மூலமாக பல பலன்களையும் பரக்கத்தையும் அவர்கள் அடைந்தார்கள் என்ற கருத்தை நான் உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைத்தேன். எனவே தீனுக்காக வேண்டி எப்படியான கஷ்டப்பட்டாவது தீனை வளர்ப்பதற்கு, தீனை கற்றுக்கொள்வதற்கு நாம் பாடுபட வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே 14வது இலக்கம் கொண்ட அந்த ஒரு சட்டம். அதே போன்று 25வது, ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை எந்த மதத்தை ஆனாலும் சரி கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அதன்படி ஒழுகுவதற்கும் உரிமை உண்டு என்று சொல்லுகின்ற 25வது சட்டம். முஸ்லிம்கள் தங்களுக்கென்று வேத பாடசாலைகளை வைத்துக் கொள்ளலாம், மதரசாக்களை நடத்தி கொள்ளலாம் என்பதற்கு அரசு அங்கீகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய 30வது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு முன்னாலே இருக்கிறது. எல்லாமே அழிக்கப்பட்டு நம்முடைய கண்கள் மூடப்பட்டு மதரசாக்கள் சென்ற ஆண்டு மட்டும் ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. மதரசாக்கள் என்பது தீனுடைய, இஸ்லாத்தினுடைய ஒரு சரியான மீடியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இங்கிருந்து தான் வளர்கிறது. மதரசாக்களின் மூலமாக இஸ்லாமிய கருத்துக்கள் பரவுகின்றன. அங்கிருந்து தான் சட்டங்கள் சப்ளை ஆகின்றன. அங்கிருந்து தான் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அதை முடக்கினால் போதும் இஸ்லாம் முடங்கி போகும் என்ற உண்மையை புரிந்து கொண்ட எதிரிகள் இன்றைக்கு மதரசாக்களை முடக்க பார்க்கின்றார்கள். வடநாடுகளிலே மிக மோசமான ஒரு சூழ்நிலை. வழிபாட்டு தலங்கள் எல்லாம் கோயில்களாக ஆக்கப்படுகிற நிலைகள். ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் மட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அஸ்ஸாமிலே.
வடநாடுகளிலே பல நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் இடிக்கப்பட்டன, இன்றும் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெரிய மதரசாக்களை எல்லாம் கை வைப்பதற்கு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் இது வருவதற்கு வெகு நாட்கள் இல்லை என்பதை நான் உங்களிடத்திலே உணர்த்துகின்றேன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய விழிப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும். ஷரியத்தினுடைய விழிப்புணர்ச்சியோடு நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. வருகின்ற ஹிஜ்ரி ஆண்டை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தீன் என்படி வாழ்வதற்கு ஏற்ற ஆண்டாக அல்லாஹ் மாற்றி தருவானாக. நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துக்கள் இடர்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. அடுத்த வருகின்ற ஹிஜ்ரி ஆண்டிலே 1488 ஆண்டு சிறந்த இஸ்லாமிய வருடமாக இஸ்லாமிய விழுமியங்களை புரிந்து அமல் செய்யக்கூடிய ஆண்டாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. ஈமானோடு கடைசி வரை இருந்து ஈமானோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீத்தை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.